கேட்குறேண்ணே. உங்களுக்கும் எங்களுக்குமான நமக்கான உறவு என்ன உறவுண்ணே? ஒரே உறவு தான், ரத்த உறவு தான். ஒரு தாய் பிள்ளைகள்ங்கிற ரத்த உறவு தான். இங்கே இந்த இடத்துல மானுடம்னு வரும்போது மொழி இனத்தையும் தாண்டி பேரன்பு வந்துருது. பாரடா உன் மானுட பரப்பைன்னு தான் புரட்சி பாவலன் பாடுறான். புரியுதா உங்களுக்கு? பாரடா உன் மானுட பரப்பைங்கிறான். அப்படித்தானே சொல்றான். மானுட சமுத்திரம் நான் என்று கூவடாங்கிறான். அப்படித்தானே? அதனால அங்க தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல, அதை தாண்டிய உயிர்மை நேயவாதிகள். வெறும் மனிதநேயவாதிகள் மட்டும் அல்ல, உயிர்மை நேயர்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். நான் மட்டும்தான் மாட்டுக்கு இறக்கப்படுறேன். நபிகளார் ஒரு ஒட்டக பண்ணைக்குள்ள போகும்போது அதுக்கு உணவளிக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு கண்டிச்சாருன்னு இருக்குது. இயேசு இந்த பசுவுக்கு தீவனம் அளிக்காம நீ பாலை கறக்கிறதே பாவம்னு சொன்னாருன்னு இருக்குது. அப்ப அதை தான் நம்ம பேசுறோம். ஒரு கேள்வி நீண்ட காலமா நான் கேட்கணும்னு இருக்கேன். என் மக்கள் சார்பாக நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய அரசியல் ஆசான் பழனி பாபாவுக்கு மணிமண்டபம் ஆயக்குடியில் இல்ல, அடக்கம் மெரினாவில் இல்ல. அத அண்ணன் அப்படி சொல்றதுக்கு நான் மறுக்கிறேன்னு நினைக்காதீங்க. மெரினாவில் எவனுக்கு இருக்க போறதில்ல, அதனால அண்ணனுக்கு வேண்டாம். அது எனக்கு கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை. அது என்னுடைய கோட்பாடு. அதனால என் அண்ணன் அவர் பிறந்த இடமோ அவர் மரணித்த இடமோ அல்லது அவரை நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துலையோ அவர் நினைவு இது பண்ணி அவருடைய காணொளிகளை எப்போது யார் வேணாலும் போய் அமர்ந்து அவர் இந்த மக்களுக்காக பேசிய பேச்சை இதுபோல ஒரு அரங்கையை அருகில கட்டி, இது கவிக்கு அரங்கம் மாதிரி, அது பழனி பாபா பயிலரங்கம்னு வச்சு அதில் அவனுடைய பேச்சு எப்ப போனாலும் பழனி பாபா ஸ்பீச் அபவுட் திஸ் அப்படின்னு தட்டினா அது வரும். அவன் பாட்டு பேசிட்டே இருப்பாப்ல, அத்தா உட்கார்த்தா அவனுக்கு தெரியும் தான்னு. உலகத்துல அவனை மாதிரி ஒரு வீரன் இனிமே பிறக்க மாட்டான். நான்லாம் இந்த திமிரோட இருக்குன்னா இது ரத்த உறவுல இருக்கேன் பாரு. அவன் எப்படி தராம பாருங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாவின் அருள் கொடை எல்லோருக்கும் கிடைப்பதாக. இது தமிழ்ல. அவன் ஒருத்தர் எழுந்திரிச்சு அரபுல சொல்லுன்ட்டாப்ல, அரபுல சொல்லுன்னு. அப்ப அவரால் நின்று பேச மாட்டார், உட்கார்ந்தா இருப்பாப்ல. உட்கார்த்தா எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கு என் தமிழ் தெரியாதான்ட்டாப்ல. அப்படி ஒருத்தனை நீங்க பார்க்கவே முடியாது. பல்லாயிரக்கணக்கான மேடையில பேசியிருக்கிறாரு. இஸ்லாமிய அடையாளங்களோடு தான் உட்கார்ந்து பேசுவாரு. இது போட்டிருப்பாரு, இந்த மாதிரி தான் பேசியிருப்பாரு. ஆனா ஒரு தடவை என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு பேசினது கிடையாது. நீங்க வேணா நான் எடுத்து வேணா போட்டுப்பாரு, என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசியிருக்காரு. வார்த்தையை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுதான் அவரு. அதான் என்ன சொல்றாருங்க, என்னரும் மக்களே நீங்கள் இங்க பாருங்க எப்படி சொல்றாருங்க, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், வெறி கொள்ளுங்கள். காரணம் சொல்றாரு பாருங்க, இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்க சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள். இதை விட ஒருத்தன் தத்துவம் தமிழ் சமூகத்துக்கு எவனும் சொல்ல முடியாது. முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட கூட்டணி வச்சுட்டு உடனே 6 மாசத்துல வாஜ்பாய் அரசை கவிழ்த்திட்டு வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1999 திருப்பி போய் கூட்டணி வச்சு 5 ஆண்டு காலம் இந்த பிஜேபி ஆட்சியை நிலையான ஆட்சியா கொடுக்க வச்ச பெருமகன் யாரு? ஐயா கருணாநிதி அவர்கள். உங்களுக்கு நல்லா அது புரியும். அந்தப்போ இந்த 100 ரூபாய் காசு வெளியிட்டாங்கல்ல ஐயா கருணாநிதி உருவப்படத்தை பொறிச்சு, அப்ப வந்த ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர், அவர் இவர் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுனது, நாங்கள் பிஜேபி 5 ஆண்டு காலம் நிலையான ஆட்சியை கொடுத்து நாடங்களும் பிஜேபி பேரூன்றி பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் ஐயா கருணாநிதினு பேசுனது இருக்கு. அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இதை எப்படி எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க. குஜராத் கலவரத்தை அங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த வார்த்தையை பதிவு பண்ணிருக்காரு இல்லையானு? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னது யாரு? பாராளுமன்றத்தில் குஜராத் பிரச்சனைகளே பேசினால்
நாங்கள் பஞ்சாப் கலவரத்தை பேச வேண்டியது வரும்னு பேசுனது காங்கிரஸ் கிட்ட பேசுனது யாரு? அது தலைவருக்கு பேரெல்லாம் நான் சொல்லணுமா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அந்த அந்த காணொளி ஆவணங்களை நாங்கள் உள்ளரங்களை சொல்றேன். எந்த இடத்துல போட்டு காட்டினோம்டா சல்மான்? வேலூர்ல நான் போட்டு காட்டினேன். இன்னும் வந்து அந்த காணொளி இருக்கு. அந்த காணொளி ஆவணங்களை திரையிட விடாம தடுத்தது யார்? பிபிசி ஆவணத்தை. அப்ப அது எல்லாரும் அவங்க பேசுனது அவங்க தான். சரி, நான் இன்னொரு கேள்வி ஒண்ணுண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐயா, நீங்க முதல்வர் ஆனா எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய அந்த 3 விழுக்காடு இப்போது மாறுமா? ஏன்னா நான் கிட்டத்தட்ட 50 வருஷமா 40 வருஷமா அதே 3 விழுக்காடு தான் இருக்கிறோம். நீங்க முதல்வரானா அதை மாற்ற முடியுமா? இன்னொன்னு நீங்க கேட்டு முடிங்க. இன்னொன்னு, இது வரைக்கும் இஸ்லாத்துக்காக எந்த கட்சியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நாங்களா தான் செஞ்சுக்கிறோம். எல்லாத்தையும் நாங்களா தான் செஞ்சுக்கிறோம். எந்த கட்சியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, எந்த கட்சியும் எங்களுக்கு கை பிடிக்கல. ஸோ நீங்க முதல்வரான இந்த 3 விழுக்காடுனாச்சும் மாறும். அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட நான் 40 வருஷமா இந்த 3 விழுக்காடு தான் இருக்கிறோம். நீங்க உறுதி கொடுக்க முடியுமா உங்களால? இது பாருங்க, அவர் எப்படி கேட்குறேன். அதாவது நான் உங்களுக்கு சொல்றேங்க, இந்த இட ஒதுக்கீடு அப்படிங்கிறத நான் ஏற்கல. இட பங்கீடு பகிர்வு அப்படிங்கிறத எங்களுடைய உரிய பங்கீடு அப்படிங்கிறத எங்களுடைய கோட்பாடு. இதுல ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய குடிகளை நம்ம எண்ணிடுவோம். ஐயா கேளுங்க, சமூக நீதிங்கிறது நம்முடைய கோட்பாடு. நீங்க ஒரு நல்லா விளங்கணும். எடுத்து கொடுக்காதீர்கள், எண்ணி கொடுத்து விடுங்கள். அள்ளி கொடுக்காதீர்கள், அளந்து கொடுத்து விடுங்கள். எங்களுடைய வலிமை என்ன? எங்களுடைய எண்ணிக்கை என்ன? எங்கள் இஸ்லாமியர்களுக்கு 6 வருதா 6 கொடுங்க, 8 வருதா 8 கொடுத்துருங்க, 10 வருதா 10 கொடுத்துருங்க. உங்களுக்கு விளங்குதா? அந்த இதுதான் சரியான பகிர்வா இருக்கும், மன நிறைவா இருக்கும். எளிய உதாரணம், 10 பேர் குடியிருக்கிற வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடை நீங்க அனுப்பாதீர்கள். 100 பேர் குடியிருக்கிற வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடை அனுப்பாதீர்கள். இது நீதி இல்லாது அநீதியாக மாறிவிடுகிறது. அதனால எல்லா குடிகளின் எண்ணிக்கையும் எண்ணுங்க. எண்ணி அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய இட பகிர்வை கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்க கேட்கிற இந்த 3 விழுக்காடு 3.5 தானே? அந்த 3.5 கொடுத்துட்டேன்னு தான் மொத்த வாக்கையும் வாங்கிட்டு போயிட்டாப்ல. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த இதை உறுதியாக மாற்றுவோம். உரிய இடத்தை அது 6ஓ 7ஓ 8ஓ இஸ்லாமிய மக்களுக்கு கொடுப்போம். அது இஸ்லாமிய மக்களுக்குன்னு கொடுக்கறது இல்ல, என் இன சொந்தங்களுக்கு உரிய பகிர்வை நான் பெற்றுக் கொடுப்பது. அதற்காகவே உங்க மகன் அதிகாரத்துக்கு வரேன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க, அவ்வளவுதானே? நான் 2026 முஸ்லீம்களின் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கேன். எலெக்ஷனை முன்வண்டிது. அதில் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு, தமிழ் தேசியத்து மேலேயே ஒரு அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தை நீக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன செயல் திட்டம் இருக்கு? அச்சம் எந்த மாதிரி இருந்தாதான் அது இதுதான் அச்சம்னா இதுக்கு எதுக்கு இதுக்கு போய் அஞ்சுறீங்கன்னு சொல்லலாம். அச்சம்னா பொதுவா சும்மா இந்த எல்லாத்தையும் இருட்டா இருக்கிறதெல்லாம் பயமா அப்படி பார்த்தா பண்ண முடியாது. திமுக சொல்ற அச்சத்துக்கு என்னை அவன் சொல்றதே RSS கைக்கூலி, பிஜேபின்னு பிடிம்பா இல்ல. அது மேலோட்ட தொடக்கத்துல என்னைய கிறிஸ்தவ கைக்கூலின்னா, அப்புறம் இல்ல அப்படின்னோடனே அப்புறம் RSS கைக்கூலிம்பா, அப்புறம் பிஜேபி கைக்கூலிம்பா. இப்ப இந்த திமுகவை எதிர்த்து நீங்க இல்லை, நான் எதா தானே பிஜேபி கைக்கூலி. நீங்க வெளியில போய் திமுக திட்டுங்க, இல்ல உங்க முகநூல் வச்சிருக்கீங்களா, இல்ல எதுலயாவது பதிவு திமுகவுக்கு எதிராக போடுங்க. நீங்க இந்த RSS கைக்கூலி இந்த இருக்கான், இந்த அவன் மீட்டுன்றவன் என் தம்பி. நீங்க திமுகவை ஏத்துட்டீங்கன்னா நீங்க பி டீம் தான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எங்க அண்ணனை ஏன் போற்ற மாட்டாங்க? பழனி பாபாவை திமுகவில் கூட்டணி வச்சிருக்கிறவர்களோ இஸ்லாமிய இயக்கங்களையே சொல்றேன், பழனி பாபாங்கிற பேரை உச்சரிக்க ஏன் பயப்படுவாங்கன்னா, அவன் என்ன சொல்லிட்டான் பாருங்க. ஒரு தடவை நான் செத்தாத்தா திராவிட முன்னேற்ற கழக கொடியை போர்த்தி புதைங்கன்னு சொன்ன ஒரு மகன் அவரே சொல்றாரு. அப்படி சொன்ன நான் சொல்றேன், இப்ப மானமுள்ள எவனாவது ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டாப்ல. இப்ப போடுற நமக்கு மானம் இருக்கா இல்லையாங்கிறத சோதிச்சுக்கணும். அப்படி சொன்னதுனால அவன் வன்மம் வச்சுட்டான். இப்ப ஒரு பேரை சொன்னா அது ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா அதனால பேச மாட்டாங்க.
அச்சம் என்னன்னு சொல்லுங்க. பிஜேபி நான் பி டீம்னா நான் பி டீம், நான் பி டீம், எங்க அண்ணன் பி டீம், என் தம்பி பாவாலாம் பி டீம். ஏ டீம் யார்? நாங்க பி டீம் இருந்தா ஏ டீம்னு ஒண்ணு இருக்கணும்ல, அது யார்? அதான் திமுக. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதுதான் திமுக. இப்ப நான் வந்து இப்ப என் தம்பி பேசினாப்ல, காஷ்மீர்ல நீ பகல்காம்ல வந்து தாக்குதல் நடந்துச்சு, எவனுமே கேட்கல. அது ரொம்ப நேரம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. நான் போட்ட போலதான் நின்னாங்க. சிந்து நதியை மறிக்க போறேன். நதியை மறிக்காத, ஏன்னா தண்ணி குடிக்காம குளிக்காம கூட ஒரு வாரம் இருக்கலாம், காத்த மறைச்சு விட்டுன்ட்டேன். பைத்தியக்கார பையில, உன் தாயின் மார்ல இருந்து வர்ற பால் உனக்கு மட்டும்டா, பூமி தாயின் மலை மார்பில் இருந்த பால் உலக உயிர்களுக்குடா. பைத்தியக்கார பல, இது இந்துக்கு, இஸ்லாமியனுக்கு, இந்தியனுக்கு, முஸ்லீமுக்கு கிடையாது. டேய், காட்டு கத்தி கத்தி விட்டேன். உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் தான் செட்டிலான. டே, நீ போற எடுத்து போய் கொன்னதெல்லாம் பாவம்டா. அதுக்கு பகல்காம் எங்க இருக்குன்னு தெரியாது, எத்தனை பேர் செத்தான்னு தெரியாது, அதை போய் கொண்டுட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாப்ல. தீவிரவாதி வந்தானா நுழைஞ்சானா சுட்டானான்னு தெரியாது, இவாளா எவாள்னே தெரியாது. இவனுக்கு எங்கெங்க போர் அடிக்குதோ அங்கங்க டாப்னு ஒன்ன போட்டு விட்டுறாப்புல. அந்த பகல்காம் தாக்குதல் இருக்குல்ல, இந்த ஆபரேஷன் சிந்தூர்னு போட்டாங்கல்ல, அந்த ஆபரேஷன் சிந்தூர் நான் கேட்டேன், ஆபரேஷன் சிந்தூர்னு அங்க போட்ட 26 பேர் சாவுக்கு 850 பேர் செத்துருக்கோம் இந்திய கடலுக்குள்ள. ஆபரேஷன் இந்தூர்னு ஒன்னு இங்கிட்டு போட்டு விடுன்னு கூட நான் சொன்னேன். அப்ப அந்த இடத்துல முதலா இந்த கொடியை தூக்கிக்கிட்டு பேரணி போன ஆள் யார் தெரியுமில்ல? இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்ம ஐயா தான், திராவிட மாடல் ஆள் தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி பிரதமரே போனாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா, ஏன்னு கேளுங்க. ஏன்னா பிஜேபி ஏ டீம். 3 முறை நான் நிதி ஆயோக்கு வரமாட்டேன் என்று பேசினவர் ஒரு இடி ஓடி வார மோடி அப்படின்னு போய் கையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இவருக்கு வரல, இங்க டிரான்ஸ்லேட்டருக்கு ஐயா நாயுடு, அப்படி 2 பேரும் தீந்தாரு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாப்ல. சரி, அம்பேத்கர் சொல்றாரு, நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது கோட்பாடா? நம்மில் கீழான மக்கள்னா இது கோட்பாடா? சரி, பார்ப்பனன் எதிரி, நம்மில் கீழான மக்கள் யார் யாரு? அது கேள்வி. கிறிஸ்தவன் இஸ்லாமியன் எதிரி, யாருக்கு எதிரி? அந்த நமக்குள்ள யார் இருக்கா? அப்ப இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அவனுக்கு? இப்ப இதுக்கு பதில் யார் சொல்லணும்? வழிகாட்டி, கொள்கை வழிகாட்டின்னு வந்தாருன்னா அவர் சொல்லணுமா இல்லையா? அண்ணா என்னன்னா சொல்லணும். இப்ப அதான முக்கியம். இப்ப நீங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாரு, கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. காதல் என்னங்க? கள்ளக்காதல் நல்ல காதல், அது திருமணம் கடந்த உறவு, அப்படிதான் சொல்லணுங்கிறாங்க. இந்த கோட்பாட்டுக்கு 1971 நினைக்கிறேன், 71 தானடா தம்பி, சேலம் மாநாட்டில் ஒரு 3வது தீர்மானமா போடுறாப்ல, கணவன் இருக்கும்போது மனைவிக்கு வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து அவர் உறவு வைத்துக் கொள்வதில் தொடர் வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. சேர்ந்து வாழ்றத குற்றமாக கருதக்கூடாது. ஒரு முற்போக்காளன், ஒரு சீர்திருத்தவாதி பிடிக்கலைன்னா அவரோட இருந்து, ஏமா நீனும் வாழாம அவரையும் வாழாம மனமுறிவு பெற்று உனக்கு பிடித்தமான ஆன்மகனோட போய் வாழ்ந்துக்கங்கிறது, சட்டப்படி மனமுறிவை பெற்று வாழ்ந்துக்கங்கிறது சமூக சீர்திருத்தம், முற்போக்கு, மாறுதல். புருஷன் இருக்கும்போதே இன்னொருத்தனோட தொடர் வச்சுக்க, அதை குற்றமா கருதாதேன்னு பேசுறது எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தம், எப்படிப்பட்ட பெண்ணிய உரிமைங்கிறத நீ தான் பேசணும். புரியுதா? இப்படி கேள்வி கேட்டே போனேன்னு வச்சுக்க, இதுவே ஒரு 40 மணி நேரம் ஆகும். அதனால அது தனி கேள்வி. அதனால நீ என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராய்னா, நீங்க தமிழ் என்று பேசல, தமிழர் என்று பேசல, மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள்னு பேசுறாப்ல. சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசினது இருக்கு. முதல் மாநாட்டில் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கிறத எப்படி ஏற்கிறீங்க? உலகம் எங்கும் மொழி வழிதான் அரசியல் நடக்குது. மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்படுது. அதை போய் நீங்க இப்ப இந்தியாவே இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சாதி வழியோ மத வழியோ அல்ல, மொழி இன அடிப்படையில் தான் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? அப்படிதானே நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க தமிழக வாழ்வுரிமை, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது. அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும், இல்ல அகில உலக அப்படிதானே ஆரம்பிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அப்ப
எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அவனுடைய நிலம், வளம், மக்களின் நலம், இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைன்னா அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல. அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேறையாயிருச்சு, நம்ம கோட்பாடு வேறையாயிருச்சு. இப்ப அதை பத்தி பேசி நமக்கு பயன் இல்லை. கச்சத்தீவுல என்ன உங்க நிலைப்பாடு? காவிரி நதிநீர் உரிமையில என்ன நிலைப்பாடு? மொழி செத்துருச்சு, தமிழ் செத்துருச்சு, அதை மீட்டுருவாக்கம் செய்யறதுல உங்கள் நிலைப்பாடு என்ன? இப்ப தமிழ் பயிற்று மொழிங்கிறோம், இங்கே பாடமொழியா இருக்கு, சில இதுல விருப்ப மொழியா இருக்கு. இதுல எது உங்க மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு? இதுல பல கேள்விகள் இருக்கு. அதனால இப்ப அது நீண்ட நேர விவாதம், அதை விட்டுருவோம். நம்ம யாரோடும் சேரல, தனிச்சு 8 கோடி மக்களோடு சேர்ந்து போட்டியிடுறோம், வெல்றோம். அண்ணா அடுத்து நீ எப்படி பார்க்கணும், இந்த அண்ணனை எப்படி பார்க்கணும்னா, ஒரு மதம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மகனை நீ பார்க்கவே கூடாது. இந்த நிலத்துல ஒரு தேவர் மீது அடிபட்டால் தேவேந்தருக்கு வலிப்பதில்லை, தேவேந்தர் மீது அடிபட்டால் தேவருக்கு வலிப்பதில்லை, பறையர் மீது அடிபட்டால் படையாட்சிக்கு வலிப்பதில்லை, படையாட்சிக்கு காயம்பட்டால் பறையருக்கு கண்ணீர் வருவதில்லை, இந்து அடிபட்டால் இஸ்லாமியன் வலிப்பதில்லை, இஸ்லாமியன் அடிபட்டால் இந்து கிறிஸ்தவனோ அழுவதில்லை. ஆனா இந்த தமிழ் சமூகம் இந்த இடத்துல யாருக்கு அடிபட்டாலும் எங்கள் கண்கள் கலங்கும், தமிழன் துடிப்பான். அதான் தமிழனுடைய மாண்பு. நீ உலகத்துல இங்க உடல்ல எங்க காயம்பட்டாலும் முதல்ல கண்ணாலும், அது மாதிரி உலகத்தில் எங்க காயம்பட்டாலும் தமிழன் மண்ணாலும் அழுதுருக்கு. நீ ஈரான் ஈராக் போருக்கு அழுதும், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், சோமாலியா வறுமைக்கு அழுதும், சிரியா படுகொலைக்கு அழுதும், உனக்கு எல்லாம் உனக்கு தெரியும். ஒரு அயலான்கு ஒரு மகன் கடற்கரை ஓரத்துல ஒதுங்கி இருந்ததுக்கு நம்ம அழுதும். அண்ணனுக்கு தெரியும் நம்ம எத்தனை போராட்டங்களை, சதாம் ஹுசேன் தூக்குக்கு எதிராக நாங்க போராடினோம், நானே போராடினேன். அப்ப அந்த மாதிரி நீ நம்ம அப்படிதான் நிக்க முடியும். ஏன்னா நீங்க எல்லாற்றையும் நம்ம பேரன்பு கொண்டு காதலிக்கலன்னா இந்த இடத்துல பொது தளத்துல நிக்க நம்ம அருகதையை இழந்துருவோம். அதனால நீ இது ஓம் பிரச்சனை நினைக்காத, இது என் பிரச்சனை, நம் இன பிரச்சனை, அப்படிதான் நீ நினைக்கணும். அதனால நான் உனக்கிட்ட சொல்றேன், 50 வருஷமா நம்பின நீ மக்கள்கிட்ட சொல்லு, ஒரு 5 வருஷம் அண்ணனை தான் நம்பி பாப்பமே. கண்டிப்பா அது என்னை கேட்டாங்க, என்னன்னு இவனை போய் நம்பி இருக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு அறிஞன் சொல்றான், இவரை நம்பலாமா கூடாதா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது? நம்பி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இவரை நம்பலாமா கூடாதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்? நம்பி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை 50 ஆண்டுகள் ஒருத்தருக்கு அதிகாரத்தை தொடர்ச்சியா கொடுத்த நீங்க ஒரு 5 ஆண்டு அண்ணனுக்கு கொடுத்து பார்ப்போம். அப்புறம் இல்லைன்னா நம்பாதீங்க, எப்பவும் நம்பாதீங்க. அதானே? அதனால நீ தைரியமாரு. நான் ஒன்னுல ஒரு துளி அளவு கூட வேறுபட்டு நிக்கல. நீ தொப்பி அணிஞ்சிருக்க, நான் அணியல. நீ களிமா சொல்லி முஸ்லீமா இருக்க, களிமா சொல்லாம முஸ்லீமா இருக்க, அவ்வளவுதான். என்னன்னா கேள்வி, சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டா எப்படி பிஜேபி வரும்? சீமானுக்கும் நாம் தமிழ் போட்டா சீமான் தான் வருவான். நான் கூட கேட்டேன், என் வீட்டுல சுவிட்ச் போட்டா என் வீட்டுல தானே விளக்கறியும், அடுத்த வீட்டுல எப்படி எரியும்? சரி, உனக்கு தான் போட்டாங்க, எப்படி பிஜேபி வந்துச்சு? திமுகவுக்கு தான் போட்டீங்க, 3வது முறையா ஆண்டுட்டாரு, எப்படி வந்துச்சு? எல்லா மாநிலத்துக்கு போனாலும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி திட்டுறாரு, ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் திட்டல? இப்ப நான் சொல்லுவேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்லவா? ஏன்னா அவர் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவுல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை 75 வயசாயிடுச்சு, இதுக்கு மேல நீ பதவியில் இருக்கக்கூடாது, விலகுன்னு RSS சொல்லிடுச்சுன்னா, இந்த மீதி இருக்கிற 3 ஆண்டு காலத்தை அவர் நீட்டிக்கிறதுக்கு இவரோட 22 சீட்டை ஆழமா நம்புறவல. இவர் 22 இடம் வச்சிருக்காரு திமுக, அதை நம்புறவல. தமிழன் இந்துவா இருக்கிறேன் அப்படிதான் நீங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தால் யாரு சிறுபான்மை? திமுக, நாட் ஒன்லி திமுக, எல்லாரும் இருக்க பல பேர் சிறுபான்மை. ஆனா வந்தயம் போனவெல்லாம் நம்மள எம்ஜிஆர் நம்மள சிறுபான்மைன்றாப்ல, ஜெயலலிதா அம்மையார் நம்மள சிறுபான்மைன்றவர், ஐயா ஸ்டாலின் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர். நாங்க தான் ஐயா உன்னைய பாதுகாத்து வச்சிருக்கோம். ஐயோ, நாங்க போடுற 15 விழுக்காடு ஓட்டலதே நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு நம்ம சொன்னா அது நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லாம யாரா பாதுகாக்கிறது? அப்படின்னா நமக்கு நம்பிக்கை வேணும்ல. ஒன்னு அல்லாவை ஏற்று நபிகளுடைய இறை கொள்கை மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அதுல கருணாநிதி மேல நம்பிக்கை இருக்கணும். நான் கூட ஒரு இதுல நீங்க நாகர்கோயில ஓட்டுக்கு நீங்க எனக்கு போட மாட்டீங்க,
நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்ல, கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்ககிட்ட போய் நான் கேட்டு என்ன பண்ண முடியும்னு வந்தேன். அந்த மாதிரி அந்த கோபத்துல தான் ஒரு சொன்ன நபிகளாரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்க இறைதூதரே இல்லை, நீங்க பிஜேபியின் பிடிஎம்னு நம்ம ஆளுங்க சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய அப்படியா நாங்க கேட்கிறோம்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொது புத்திக்குள்ள இந்த திமுகவுடைய இதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே ஓட்டு போடுற மாதிரி நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தான் பாதுகாப்பு. உண்மையிலேயே நம்ம மக்களை இவங்க கிட்ட இருந்தா பாதுகாக்கணும். வரட்டும்டா பாப்போம்டா ஏன்னு வரும் தைரியமா இருங்க. நீங்க குற்றப்படுத்தி ஒரு அச்ச உணர்வை விதைச்சு என் தம்பி இருக்கிற சைஃபுல்லா, அவன் அசரத்து, நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம். அவன் ராமநாதத்துக்கு டே தம்பி சைஃபுல்லா என்னன்னு திமுக தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்புனா அல்லா பாதுகாப்பு இல்லையாடான்னு கேட்டேன்ல. அதுதானே எனக்கு தெரியும். அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாராடா, உலகத்தையே பாதுகாக்கிற அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாருன்னு இந்த திமுக தான் பாதுகாக்குதாடான்னு அப்புறம் கேட்டேன். எனக்கு சந்தேகம், 5 வேளை துவா பண்றாங்கல்லடா, என்னடா சொல்லி வேண்டுறாங்கன்னு, என்னடா சொல்லி வேண்டுறாங்க தெரியல என்னாகிற அவரே சொல்றான். அந்த கதையா ஒரு பய உணர்வை ஊட்டி சொந்த நாட்டு மக்களை நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோபம் வரும். சிறுபான்மைன்னு சொல்லி வச்சுறாங்கல்ல எங்களை, அவன் யாருன்னு பாக்குறீங்க? உலகெங்கிலும் நீங்க வரலாற்றை பாருங்க, மானுடனை கணக்கிடும் போது மதத்தின் வழியாக கணக்கிடுவதே கிடையாது, மொழி இன அடிப்படையில் தான் கணக்கிடுவான். உதாரணமா ஐரோப்பா முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். எதுக்கு இத்தனை நாடுகள்? ஏன்னா மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் விளங்குது. மதத்தின் வழியே கணக்கெடுவதா இருந்தால் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் வர வேண்டிய தேவை ஏதாவது இருக்கா? இந்தியாவிலிருந்து நான் வெளியேறும்போது காரணமா இருந்தது மார்க்கம். பாகிஸ்தான்ல இருந்து நான் வெளியேற வேண்டிய காரணம் எனக்கு இருந்தது காரணம் அவன் உருது, நான் வங்காளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ உலகெங்கும் மானுடன், நான் பிரிட்டனுக்கு போனா ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். நான் பிரான்ஸுக்கு போனா ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படித்தான். அப்ப மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். இஸ்லாம் மார்க்கம் எங்களிடத்துல வந்தது, நாங்கள் இங்கதான் இருந்தோம். அது எங்க அண்ணன் பாத்திபாவா சொன்னது, அதே தான் நான் தம்பி நானும் சொல்றேன். மார்க்கம் வந்தது ஓர் இறை ஏற்றம். ஏன்னா இங்க இருந்த தீண்டாமை, கொடுமை, சாதிய இழிவு, அடக்குமுறை, ஒடுக்குமுறையில மீளெழுவதற்கு எங்களுக்கு வழியே கிடையாது. அதனாலதான் இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் அண்ணன் பழனி பாபா சொல்றாரு. அது ஒரு புரட்சி, அநீதிக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக, அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுந்த புரட்சி. அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு 300-400 வீடுகள் இருக்கிறவன்லாம் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு எங்க வாக்கையே வாங்கி எங்க கிட்டயே இருந்த அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு உனக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தேன் அப்படின்னு. டேய், நீ இருக்கிற இடமே நான் போட்ட பிச்சடா, நீ எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறியான்னு கேள்வி நமக்கு எழுது. நீ என்னை சிறுபான்மைன்னு சொல்லும் போது நான் ஏதோ வேற்று தீவுல போய் வாழ்ற மாதிரி. இது என் நிலம், என் நாடு, சுத்தி இருக்கிறவன் என் உறவுகள். உங்களுக்கு புரியுது? நான் தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். நான் இஸ்லாமியன் தமிழனா வரல, நான் தமிழன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறேன், நான் தமிழன் இந்துவா இருக்கிறேன். அப்படிதான் நீங்க தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகமா உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் சரி, தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமா திமுகவை நம்புறாங்க. திமுகவுடைய தொடர் சூழ்ச்சி இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து சூழ்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க திமுக. அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து திமுகவை நம்புறதுக்கான காரணம் என்ன? அது எப்படி அந்த மக்களை வந்து புரிய வைக்கிறது? இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி. இல்ல, அது உங்களுக்கு இது பாருங்க, பெரிய நீண்ட வரலாறா சொல்லி வரணும். இந்த இனத்திற்கு வந்து அரிதனும் அரிதா வந்த ஒரு அருட்கொடையா வந்த 2 தலைமை வந்து, ஒன்று தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள். அது வந்து அரசியல் அதிகார நிர்வாக திறமைனே சொல்லலாம். அது நிர்வாகத்துக்குள்ள போயிட்டாப்ல. அடுத்து இந்த மக்களுக்கென்று இனி தோன்றவே முடியாதுங்கிற சந்தேகம் வர அளவுக்கு ஒரு எழுச்சியாளன் வந்தான். அவன் வந்து ஒரு வறுமையில் இருந்த மகன் இல்லை, அவனுக்கு 3000 ஏக்கர்ல தோட்டமே இருந்தது. அவன் வீடுல எல்லாம் அரண்மனையில பேலஸ் மாதிரி மாளிகையில் வந்தவன். அவன் வந்து 20-22 வயசு, என் மச்சான்லாம் என் கூட படிச்சவங்களாம் 22 வயசுல திருமணம் ஆயிட்டுது, உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற காலத்துல 45 வயசு வரைக்கும் திருமணமே செய்யாம ஒருத்தன் இருந்தான். அவன் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்ட்டு போராடி தன் வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக போராடி செத்து போனான். இந்த 2 பேர் தான் இந்த இனத்துக்குன்னு இருந்தது. மற்றவன்லாம் தன்னலவாதிகளா வந்து இந்த சமூகம் வந்து அவரே சொன்னதான், எங்க அண்ணன் பழனி பாபா சொன்னதுதான். இந்த மக்கள் பாவம், யாராவது ஒருத்தர் வந்து அன்பா நம்மளோட பேசிட்டா நமக்கானவன் நினைச்சு போயிடறான்டா, இவன் பாவம்டான்னு. இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருங்குறை வந்து
ஒரு அச்ச உணர்வை திட்டமிட்டு இந்த திராவிட அரசியல் உள்ள தள்ளிச்சு. இப்ப நான் எங்க அண்ணனுக்கு என்ன சொல்லுவேன், அண்ணே தைரியமா இருக்குண்ணே, தம்பி இருக்குண்ணே, எவன் வர்றான்னு பார்ப்போம். இவன் தான் உண்மையிலே அவருக்கு தம்பி, அவன் தான் தளபதி. என்ன ஜாக்கிரதையா இருங்கண்ணே, நான் வந்து போட்டோன்னே தனியா போகாதீங்கண்ணே, ஏதாவது பண்ணி போடுவாங்கன்னு. இப்படி ஒரு இவனுக்கு பேர் என்ன, இவனே பயந்தாங்கொழி நாய், இது இவரையும் பயப்படுத்தி போறது. இவன் கோலையா இருக்கிறதுல வீரனா இருக்கிறவனே, ஓ என்னடா இவன் சொல்றதை பார்த்தா நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ இப்படி. இதை இந்த திராவிட கோலைகள் பன்னெடுங்காலம், இப்ப நான் அதிகாரத்தில் இருக்கேன், டேய் பாட்டும்டா எவன் வரான்னு பாப்போம்டா, நான் இருக்கேன்டா. இப்ப பிஜேபி வந்துருன்னு வச்சுக்கிறீங்களேன், நீ எதுக்கு ஆட்சியில் இருக்க? பிஜேபி வர வேண்டிய தேவையே இல்லாம நீ ஆட்சி செய்யணும், அதானே ஆட்சி. வந்துரும். டேய் நான் ஒரு வாட்ச்மேனை போடுறேன் என் வீட்டு வாசல்ல, எதுக்கு போடுறேன்? திருட வர்றதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்க, அதானே செய்யணும். இவன் என்ன பண்ணுவான், அம்மா நான் இருக்கேம்மா பயப்படாம போய் தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்லாம என் மனைவியை கூப்பிட்டு, அம்மா கதவை நல்லா சாப்பிட்டுக்கிறீங்கம்மா, அம்மா உள்தாப்பா கூட போட்டுக்கிறோங்கம்மா, அம்மா எதுக்கும் வேணும். அதுக்கு எதுக்குடா வாட்ச்மேன்? அந்த வாட்ச்மேன் தான் இந்த திராவிட வாட்ச்மேன். உங்களுக்கு புரியுதா? டிஎம்கே அழிக்கணும் சொல்றீங்க, வேற எந்த கட்சி ஆட்சி ஆளணும்? அப்ப திமுகவை வீழ்த்தணும், யாரை கொண்டு வரணும்னா மாற்று தத்துவம். நாங்க எடுத்து வைக்கிற தத்துவத்தை பாருங்க, எங்களுடைய கல்விக் கொள்கையை பாருங்க, எங்களுடைய பொருளாதார கொள்கை, தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதார கொள்கை நாங்க சொல்றோம். கல்வி எப்படி கொடுப்போம்னு சொல்றோம், மருத்துவம் எப்படி கொடுப்போம்னு சொல்றோம், வேலை வாய்ப்பு எப்படி பெருக்குவோம்னு சொல்றோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சின்னு சொல்றோம். அப்ப எப்படி மாற்று கோட்பாடுகள். அப்புறம் யாரை வச்சு ஒழிப்பீங்கன்னா அது தமிழ் தேசிய அரசியலை வச்சுதான் திராவிட அரசியல். திராவிடம்ங்கிறது என்ன நீங்க சொல்லுங்க? தமிழ்நாடு வாக்கு செலுத்தினவன் தமிழ ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. திராவிடம்ங்கிறது சமஸ்கிருத சொல்லு, மாடல்ங்கிறது ஆங்கில சொல்லு, ஆட்சி வந்து தமிழ் சொல்லு, திராவிட மாடல் ஆட்சி. இப்ப இதை ஒழிக்காம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? யாரு ஒழிக்கணுங்கிறத நான் ஒழிக்கிறேன், நாங்க ஒழிக்கிறோம். ஏன் நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்னன்னா யார வச்சு ஒழிப்பீங்கிறீங்க. நபிகளாட்ட போய் கேட்கிறாங்க, நபிகளை இந்த தீமையை எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு. நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன். திரும்ப திரும்ப சொல்றது திமுக எப்படி ஒழிப்பீங்க, அதிமுக. தீமைக்கு எப்படி தீமை மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அழிப்பீங்க? நெருப்பை அணைக்க ஒரு தண்ணி வேணும்ல, அந்த தண்ணி தான் நாங்கிறோம். அரங்கத்துக்குள்ள கூட பழனி பாபா பேரை உச்சரிக்க பயந்துகிட்டு இருந்தான். அவன் தம்பி நான் வந்தேன், பழனி பாபா எங்கள் முன்னத்து ஏறி எங்கள் புரட்சியாளர்னு போட்டவனதான் எல்லாம் இன்னைக்கு வழி இல்லாம பழனி பாபா பாசறை, பழனி பாபா பேரைன்னு அங்கன்னு ஏதா பேசுறான். எங்க இந்த திமுக, நீ மதவாதத்துக்கு எதிரான வந்தானே திமுக, இவர் என்ன மதவாதத்தை ஆதரிச்சாரா எத்தார? சொல்லுங்க தம்பி, இவர் என்ன இவர் மதவாதத்தை எத்தார்? மதவாதத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தி உயிரை பலியாக்கி மடிந்த மாவீரன் அவன் ஒருத்தன் தான் இருக்கான் இந்த மண்ணுல. நீ மதவாதத்துக்கு எதிரானவன் தானே, அதுக்கு நன்றி கடனா அவன் படத்தை வச்சு அவனுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்துங்க. பழனி பாபாவை மதவாதத்துக்கு எதிரான நாள், மதவாதத்திற்கு எதிரான ஒரு புரட்சி நாள் அவன் இறந்த நாள் அறிவிச்சு நீ ஏன் வணக்கம் பண்ணல? அப்ப நான் வந்தா செய்வேன். இது எப்படி இருக்கு? இது கேட்க இன்னைக்கு பாருங்களா. உருது தமிழ் என்ற அதாவது ஒரு 50 விழுக்காடு உருது முஸ்லீம் இருக்காங்க, 50 விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ நாம் தமிழ் கட்சி இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரையிலும் இல்லை. அந்த பாகுபாடு அது பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்று வார்த்தை சொல்ல, அல்லா மேலானையா இல்ல. இப்ப நம்புறீங்களா? வேற எந்த பாகுபாடும் இல்லை நமக்கு. இஸ்லாமிய உருது இஸ்லாமிய உறவுகளோடு மட்டும் இல்ல, எந்த நீங்க என் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக, மரத்துக்காக, செடி கொடிக்காலுக்காக நிக்கிறேன் சக மனிதனை வெறுப்பம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க? மாட்டுக்காக நிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிக்க மாட்டோமா? அது சும்மா ஒரு பேச்சு. தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான். இல்லைன்னா உலகத்துல ஒரு இனம் உலகம் தழுவி நேசித்து நின்றுக்குன்னா அது தமிழ் பேரினம் மட்டும்தான். அது கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான். இல்லைன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒருத்தன் பாட மாட்டான். பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும்னு கூட பாடியிருக்கலாம், அவன் எல்லா உயிர்களுக்கும்னு பாட மாட்டான். அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் சொல்றோம். அதனாலதான் அதை சொல்றேன். அதனால இன்னையோட நீங்க இந்த கேள்வியை மறந்துடணும்.
நம்ம ஒரே அதுல ஒரு பாகுபாடும் இல்ல அல்லா மேல ஆணையா இல்ல. வேற ஏதாவது கேளுங்க. கடைசி கேள்வினே. இப்போ இங்க வந்து உருது தமிழ் என்ற அதாவது ஒரு 50 விழுக்காடு உருது முஸ்லீம் இருக்காங்க, 50 விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருக்காங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல. இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரையிலும் இல்ல. அந்த பாகுபாடு அது பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்று வார்த்தை சொல்ல. அல்லா மேல ஆணையா இல்ல. இப்ப நம்புறீங்களா? வேற எந்த பாகுபாடும் இல்லை நமக்கு. உருது இஸ்லாமிய உறவுகளோடு மட்டும் இல்ல, எந்த நீங்க என் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக மரத்துக்காக செடி கொடிக்காலுக்காக நிக்கிறேன் சக மனிதனை வெறுப்பம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க. மாட்டுக்காக நிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிக்க மாட்டோமா? அது சும்மா ஒரு பேச்சு. தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான். இல்லைன்னா உலகத்துல ஒரு இனம் உலகம் தழுவி நேசித்து நின்றுக்குன்னா அது தமிழ் பேரினம் மட்டும்தான். உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா? அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னா அவரை நீங்க எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆயுதம் வச்சு எதிர்த்து நீங்க ஆட்சிக்கு வருவீங்கன்னா? இல்ல எப்படி வந்து ஒரு எதிரி பலகீனமாவான்னு அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும்ட்டு ஒரு வீரன் களத்தில் நிற்க முடியாது. நான் என்னுடைய வலிமை என்னுடைய வீரத்தை வச்சுதான் நான் போருக்கு போய் களத்தில் வெல்ல முடியும். எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல, நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு. அந்த அடிப்படையில நீ என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராய்னா, நீங்க தமிழ் என்று பேசல, தமிழர் என்று பேசல, மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள்னு பேசுறாங்க. சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசுனது இருக்கு. முதல் மாநாட்டில் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கறத எப்படி ஏற்கிறீங்க? எந்த ஒரு தேசிய எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு அவனுடைய நிலம் வளம் மக்களின் நலம் இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைன்னா அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல. அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேறையாயிருச்சு, நம்ம கோட்பாடு வேறையாயிருச்சு. இப்ப அதை பத்தி பேசி நமக்கு பயன் இல்லை. நம்ம யாரோடும் சேரல, தனிச்சு 8 கோடி மக்களோடு சேர்ந்து போட்டிடுறோம்.